அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல ஒரு சிந்தனையின் மூலமாக, ஒரு தன்னம்பிக்கையின் மூலமாக, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக, இது கிடைச்சா நான் ஜெயிச்சிருவேன்ப்பா, இது கிடைச்சா நான் ஜெயிச்சிருவேன்ப்பான்னு நம்ம சொல்றோம்ல, எதுவும் கிடைக்கலனா கூட என் வாழ்க்கை ஜெயிப்பதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை பயன்படுத்தி விட மாட்டோமா என்கிற ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சார், இப்போ இந்த ஜென்ஜி தலைமுறையாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு மட்டும் எங்கள் அப்பா ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா, எங்கள் அப்பா மட்டும் என்னைய இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்த்துருந்தாருன்னா, எனக்கு மட்டும் ஒரு 2 வீலர் கிடச்சிருந்துச்சுன்னா, என் ஒய்ஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா, எங்கள் மேனேஜர் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒத்துழைச்சிருந்தாருன்னா, நான் என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ பண்ணியிருப்பேன். இது எல்லாரும் சொல்கிற விஷயம் இல்லையா? எனக்கு மட்டும் இது கிடச்சிச்சுன்னா நான் ஜெயிச்சிருவேங்கன்னு சொல்கிறோம்ல. இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேன். நமக்கு ஒரு விஷயம் கிடைத்தால்தான் நான் வெற்றி பெறுவேன் என்று நினைப்பது ஒரு வகை. எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் கூட என் வாழ்க்கையை என்னுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக, என்னுடைய எண்ணங்களின் மூலமாக நான் வென்று விடுவேன்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கல்ல, அவர்கள்தான் பாதைகளை உருவாக்க முடியும். இப்ப கண்ணதாசன் ஐயாவினுடைய கவிதைகளுக்கு சிலர் ரசிகர்களாக இருப்பாங்க, கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல்களுக்கு சிலர் ரசிகர்களாக இருப்பாங்க. அவருடைய வாழ்க்கையை படிக்கணுங்க, கண்ணதாசன் ஐயாவுடைய வாழ்க்கையை படிக்கணுங்க. பார்க்குறேன் அவர் எப்படிப்பா அவ்வளோ பெரிய பாடலாசிரியராக வந்தாருன்னு. சிறுகூடல்பட்டின்னு ஒரு கிராமம், எங்க காரைக்குடி பக்கத்தில் சிறுகூடல்பட்டின்னு ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து இந்த சென்னைக்கு வந்து மெதராசப்பட்டினத்தில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு வராரு. மண்ணடின்ற இடத்துல அவங்களுடைய நகரத்தார் சங்கம், அவர்களுடைய மக்கள் இருக்கக்கூடிய இடம் மண்ணடின்ற இடத்துல இருக்கு. இவர் எப்படியாவது அங்கே போயிடணும். இரவு நேரத்தில் மெரினா பீச்சில் வந்து உட்காந்துருக்காரு, காந்தி சிலைக்கு கீழே. இரவு நேரம் ஒரு 12-12:15 மணி இருக்கும். என்ன பண்ணுறது? காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு. கையில் காசு இல்லை. அந்த மெரினா பீச்சில் ஓரமாக காந்தி சிலை கிட்ட படுத்திருக்காரு. இப்போ போலீஸ் வராங்க. யார் நீன்றாங்க. நான் இந்த மாதிரி காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேங்க, மண்ணடி வரைக்கும் போகணும், இங்கெல்லாம் படுக்கக்கூடாது, எந்திரிச்சு போன்றாங்க. சார், போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை, காலைனா டிக்கெட்டுக்கு காசு இல்லை, என்னால் மண்ணடி வரைக்கும் போகணுன்னா என்கிட்ட காசு இல்லைன்ற. அதெல்லாம் முடியாதுன்னு போலீஸ் விரட்டி விட்றாங்க. கிளம்புங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்புங்கன்றாரு. அந்த இரவு முழுவதும் கண்ணதாசன் என்கிற ஒரு மாபெரும் கவிஞன், தான் ஒரு மாபெரும் கவிஞனாக மாறப்போகிறோம் என்று தெரியாத அந்த மனிதர், தான் ஒரு வரலாற்றினுடைய அடையாளமாக மாறப்போகிறோம் என்று தெரியாத அந்த மனிதர் இரவு முழுவதும் அழுது கொண்டே நடந்து போறார். அழுதுகிட்டே நடந்து போறார். மண்ணடி வர, எங்க மெரினா பீச்சிலிருந்து மண்ணடி வரை இரவு முழுவதும் அழுதுகிட்டே போறார். அதற்கப்புறம் பிற்காலத்துல அவருக்கு ஒரு பத்திரிகையாளராக மாறுறார், அவர் ஒரு பாடலாசிரியராக மாறுறாங்க, கவிஞராக மாறுறார், தயாரிப்பாளராக மாறி சுமைதாங்கின்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதுல ஜெமினி கணேசன் அவர்களை வச்சு ஒரு பாடல் இருக்கும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம்னு ஒரு பாடல் வரும். இந்த பாட்டு எங்க இருக்குன்னா, அதே காந்தி சிலை கிட்டக்க எங்க இவர் படுத்திருந்தாரோ, எங்கு இவர் விரட்டப்பட்டாரோ, எங்கிருந்து அழுது கொண்டே நடந்து சென்றாரோ, எங்கு இவர் அழுத இடம், தோர்த்த இடமாக இவர் நினைத்தாரோ, எங்கு அவமானப்பட்ட இடமாக இவர் நினைத்தாரோ, அந்த இடத்துல தயாரிப்பாளராக மாறி இவர் அந்த படத்தை எடுக்கிறாருங்க. ஜெமினி கணேசன் சார், அந்த பாட்டை பாருங்களேன். ஜெமினி கணேசன் சார் அந்த காந்தி சிலைக்கு பக்கத்துல இருந்து நடந்து போயிட்டே இருப்பார். இந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த சுற்றி நடந்து போயிட்டே இருப்பார். அவரை சுற்றி ஒரு 7-8 கார்கள் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த ரோட்டில் வந்து 7-8 கார்கள் போயிட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த படம் தயாரித்து முடிச்சோடனே கண்ணதாசன் ஐயா கேட்டாராம், இந்த ரீலை மட்டும் எனக்கு கொடுங்க, இந்த ரீலை மட்டும். அப்போலாம் ரீல் தானே, இந்த ரீலை மட்டும் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் என் பிள்ளைகளுக்கு போட்டு காட்டணும்னு வீட்டுக்கு வந்து பிள்ளைகளுக்கு போட்டு காமிச்சாரா. இந்த பாத்தியா, இந்த காந்தி சிலை கீழே தான் அப்பா படுத்திருந்தேன், இந்த காந்தி சிலை கீழே தான் என்னை விரட்டி விட்டாங்க, இப்போ நான் தயாரிப்பாளராக இந்த படம் எடுத்திருக்கோம், இதில் இந்த கார் இப்படி போயிட்டு வருதுல்ல, இந்த ஒரு 7-8 கார் இப்படி போயிட்டு வருதுல்ல, அது அப்பாவோட காருனாரா, இது அப்பாவோட காரு அப்படின்னாரா. அவரு எந்த இடத்தில் தோர்த்தாரோ, எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாரோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாரோ, அதே இடத்தில் ஜெயித்து, அதே இடத்துல ஒரு தயாரிப்பாளராக எந்திரிச்சு நின்று ஜெயித்து தன்னுடைய காரை அங்கேயும் எங்கேயும் போக வச்சு அதை ஒரு படமாக எடுத்திருந்தார். அதுதாங்க பலம் இல்லையா? நாம நடந்து போக
பாதை இல்லையே என்று வருத்தப்படுபவர்கள் மத்தியில் நம்ம நடந்து போகிறதுக்கு எந்த பாதையும் இல்லையேப்பா, எல்லா முட்டுக்கட்டையாப்பா இருக்கேப்பான்னு யோசிக்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்க சார். நம்ம நடந்து போவோம், பாதை தானா உருவாகும், பாதை உருவாகும். நம்ம நடக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோமே, யாரோ ஒரு பாதை போட்டாக்கா அதில் சுலபமாக நடந்து போயிடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோமே, தாண்டி நம்ம நடப்போங்க, நம்ம முயற்சி செய்வோங்க. ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் சவால்களும் வந்துகிட்டே தான் இருக்கும். மீண்டும் மீண்டும் யாரால் நடக்க தெரிகிறதோ அவர்களால் தான் வெற்றி என்றக்கூடிய அந்த விஷயத்தை அடையவே முடியும். ஏபிஜே சார் இதை கற்றுக் கொடுக்குறாரு, அப்துல் கலாம் ஐயா கற்றுக் கொடுக்குறாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறவங்க, எனது பயணம் அப்படின்னு ஏபிஜே சார் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் சொல்றாரு, அவங்க அப்பா ஏபிஜே சாரோடைய அப்பா படகை செய்கிறவர், படகு தயாரிக்கிறவர், அதே போல சுற்றுலா பயணிகளை அழைத்து கொண்டு போய் தனுஷ்கோடி கூட்டு போய் சுத்தி காட்டுறவர், படகு செய்பவர். இப்ப ஒரு படகு செய்யறாங்க, இவர் சின்ன பையன், அப்துல் கலாம் ஐயா சின்ன பையன், ஒரு படகு செய்யறத பார்க்கறதுக்கு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு போட்டு செய்யறாங்க, எப்படி அந்த மரத்தை அறுக்குறாங்க, எப்படி அந்த போட்டை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கல்ல, வீடு கட்டும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க டெய்லி போய் அந்த வீட்டை பார்ப்பாங்க தெரியுமா, இந்த வீடு இப்படி கட்டியிருக்காங்களா, இதுக்குள்ள இப்படி போகலாமா அப்படி போகலாமா. அந்த சின்ன பசங்க இதான் நம்மளுடைய வீடா, இதான் நம்மளுடைய வீடான்னு அந்த கனவோட போய் 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 பார்ப்பாங்கல்ல. அப்படி இவர் அந்த படகை ஆரம்பத்திலேருந்து பார்த்துக்கிட்டே வர்றாரு. அது மரமாக இருந்த காலகட்டத்திலிருந்து அது எப்படி படகாக மாறுது, அதுக்கு எங்கெல்லாம் ஆணி அடிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க, எப்படி உட்காடுறாங்க, இது எல்லாம் அந்த படகு அப்படி உருவாகுது. 6 மாசத்துல அந்த படகு அப்படி வந்துருச்சு. இப்ப இந்த படகை ஓட்டி செல்வார்ல, சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூட்டிட்டு அந்த படகு ஓட்டுபவரோட இவரும் போவார் அந்த தனுஷ்கோடிக்கு. அப்ப அவர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் இவர் கேட்பார். இங்க ராமர் வந்தார்ப்பா, சீதையை தேடி ராமர் இங்கிருந்து தான் பாலம் அமைச்சு போனாங்க, இது எல்லாம் அந்த கதைகள்லாம் அவர் கேட்டுக்கிட்டே வர்றாரு. மறுபடியும் ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணாருப்பா, அதனால தான் இதுக்கு ராமேஸ்வரம்னு பேர் வந்துச்சு. இப்படிலாம் அவங்க சொல்லக்கூடிய கதைகள்லாம் ஏபிஜே சார் சொல்கிறாரு, எனக்கு இந்த தலத்தை பற்றிய அத்தனை கதைகளையும் இந்த படகு ஓட்டுபவர் தான் சொன்னார். இந்த படகு தான் என்னுடைய கனவு உலகமாக இருந்தது. எல்லோரோடையும் சேர்ந்து அந்த கடலில் போகிறது, தனுஷ்கோடிக்கு போகிறது, ராமேஸ்வரத்துக்கு போகிறதுன்னு இவர் அவ்வளவு சந்தோஷமாக அந்த படகுல இருக்கார். ஒரு நாள் அங்கே ஒரு சூறாவளி வருது, இவங்க வீட்டுக்கிட்ட ஒரு சூறாவளி வருது, புயல் வருது. ஏபிஜே சார் எழுதுறாரு, எங்கள் வீட்டில் அப்பொழுது மின்சாரம் கூட கிடையாது, வீட்டில் மின்சாரம் கிடையாது, சாதாரண ஒரு ஓலை குடிசை வீடு, புயல் சூறாவளி, எல்லாரும் வீட்டுக்குள்ள பத்திரமாக இருக்காங்க, வெளியே வர முடியல. மறுநாள் காலை விடியுது, இவங்க எல்லாம் பத்திரமாக இருக்காங்க. வெளியே பார்த்தா புயலினுடைய கோர தாண்டவம், அந்த ஊரே செதஞ்சு போயிருக்கு, அவ்வளவு புயலினுடைய கோர தாண்டவம். இதில் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய படகு செதஞ்சு போயிருக்குங்க. இந்த 6 மாசம் போராடி செய்த அந்த படகு, இந்த படகு தான் என்னுடைய உலகம்னு இருந்த அந்த அப்துல் கலாம் என்கிற அந்த சிறுவனினுடைய அந்த கனவு ஒட்டஞ்சு போயிருக்கு சார், ஒட்டஞ்சு போயிருக்கு. அந்த படகு அப்படியே செதஞ்சு போயிருக்கு அந்த புயல்ல. அவங்க அப்பா அமைதியாக அந்த படகை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்காரு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்காரு, எதுவுமே பேசலை, யார்கிட்டையுமே பேசலை. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது. அவங்க அப்பா மறுபடியும் ஒரு மரத்தை எடுத்து கொண்டு போய் படகு செய்ய தொடங்குறார். இப்போ ஏபிஜே சார் போய் கேட்டாரா, அப்துல் கலாம் ஐயா போய் கேட்டாரா, அப்பா நம்ம எத்தனை கனவோட இந்த படகை செஞ்சோம், எவ்வளவு போராட்டத்தோட இந்த படகை செஞ்சோம், எவ்வளவு கனவுகளை அதில் அடக்கி வச்சிருந்தோம், இப்படி போயிருச்சேப்பா, அந்த படகு இப்படி போயிருச்சேப்பா, திரும்பவும் ஒரு படகு செய்றீங்களே, இதுவும் உடையாதுன்னு என்ன நிச்சயம்? அவங்க அப்பா சொன்னாரா, வாழ்க்கைன்னா நம்மளுடைய வாழ்க்கைன்றது கடலோரம் இருக்கக்கூடிய வாழ்க்கை. புயல் வரத்தான் செய்யும், மழை வரத்தான் செய்யும், சூறாவளி வரத்தான் செய்யும், நம்மளுடைய படகுகள் உடையத்தான் செய்யும். இதுதான் இயற்கை, இதை நம்மளால மாற்றவே முடியாது. படகு உடையும், தெரிந்துதான் அப்பா செஞ்சேன்னா தெரியும், படகு உடையும்னு எனக்கு தெரியும். படகு உடைந்தால் தளர்ந்து போகக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது தளர்ந்து போகக்கூடாது. என்ன தெரியுமா செய்யணும்? மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும்னு அவங்க அப்பா மீண்டும் அந்த மரத்தை எடுத்து மீண்டும் படகு செய்ய தொடங்குகிறார். என்றைக்கு நமக்கு போராட்டம் வருகிறதோ, என்றைக்கு உடைந்து போகிறதோ, நம்மளுடைய கனவுகள் உடைந்து போகிறதோ, தளர்ந்து நின்றக்கூடாதுங்க. மீண்டும் முதலில் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும்னு அப்பா கற்றுக் கொடுக்குறாரு. ஏபிஜே சார் சொல்றாரு, பிற்காலத்தில் நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாகி பிருத்வி என்ற ஒரு சேட்டலைட் விடும்போதாக இருக்கட்டும், பிருத்வி என்ற ராக்கெட் விடும்போதாக இருக்கட்டும், SLV-3 விடுறதாக இருக்கட்டும், அப்பெல்லாம் பெரிய தோல்விகள் வருது, அவருக்கான பெரிய தோல்விகள் வருது. இந்த தோல்வி வரும்போதெல்லாம் அப்துல் கலாம் ஐயா அந்த படகு செய்ததை தான் நினச்சிக்க வராங்க.
அப்பா சொன்ன அந்த வார்த்தையை தான் நினைச்சுக்கோறான். வாழ்க்கை என்றால் புயல் வரும், வாழ்க்கை என்றால் சூறாவளி வரும், நாம் செய்த படகுகள் உடையும், போராட்டங்கள் வரும், உடையும். அந்த உடையும் போது நாம் உடைந்து போகக்கூடாது, மீண்டும் முதலில் இருந்து தொடங்க வேண்டும் என்று தன்னுடைய தந்தை சொன்ன அந்த வார்த்தை தான் அப்துல் கலாம் ஐயாவை இயங்க வைத்திருக்கு. மீண்டும் 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 சாதிக்க வேண்டும்னு அவரை இயங்க வைத்த வார்த்தை என்று ஏபிஜே சார் இதை கற்றுக் கொடுத்துட்டு போறாருங்க. சார், சோம்பலுக்குள் மூழ்கிவிட்டால் மீள முடியாது. தூக்கம் ஒன்றே நோக்கம் என்றால் நாளை விடியாது. சோம்பலுக்குள் மூழ்கிவிட்டால் மீள முடியாது, தூக்கம் ஒன்றே நோக்கம் என்றால் நாளை விடியாதுன்னு. இப்ப இன்றைக்கும் நீங்க வடக்குல ஒரு மாநிலத்துல அம்பு விடுறாங்கல்ல, இப்ப எல்லாருமே வில் அம்பு விடணும்னா இப்படித்தானே பயன்படுத்தி இந்த கட்டவரலை பயன்படுத்தி தானே அம்பு விடுவாங்க. இன்றைக்கும் வடக்குல ஒரு மாநிலத்துல அம்புகளை இப்படிதான் விடுவாங்க. ஆள்காட்டி விரலையும் இந்த நடுவிரலையும் பயன்படுத்தி தான் அம்பு விடுவாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் ஏகலைவன் சார்ந்து வந்த வம்சம் என்று சொல்லப்படுகிறது. ஏகலைவனுடைய கட்டவரலை வெட்டிட்டாரா? துரோணாச்சாரியார் கட்டவரல் கேட்டாரா? கொடுத்துட்டாங்களா? ஏகலைவன் அதோட நின்றுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பாரதம் படித்தவர்களுக்கு தெரியும், ஏகலைவன் பாரத போரில் 2 விரல்களை பயன்படுத்தி அவன் மீண்டும் மின்னாளியாக வந்தான் என்பது பாரதம் சொல்லக்கூடிய கதை. 2 விரலை பயன்படுத்தி ஆனந்த நீலகண்டன் இதை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கார், ரோல் ஆஃப் டைஸ்ன்னு ஒரு புத்தகம். ஏகலைவன் எப்படி மீண்டு வந்தான், அந்த மீண்டு வந்த கதையை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. 2 விரலை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அம்பு பயிற்சி பண்ணியிருக்காரு. இது எப்படிங்க சாத்தியம்? கட்டவரல் இல்லாமல் எப்படிங்க அம்பு விட முடியுமா? சாத்தியமா? இந்த கேள்வி வருது இல்லை. இப்போ ஜம்மு காஷ்மீரில் சீத்தல் தேவின்றவங்க 2014 பேரா ஒலிம்பிக்ஸில் மிகப்பெரிய முதல் பரிசு வாங்கினவங்க. பேரா ஒலிம்பிக்ஸில் அதில் என்ன தெரியுமா ஆச்சரியம்? ஏகலைவனுக்காவது கட்டவரல் இல்லை, சீத்தல் தேவிக்கு 2 கையே இல்லை. 2 கையே கிடையாது சார். 2 கையே இல்லாமல் இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டு ஒரு நாளைக்கு 300 அம்புகளை வெறும் காலில் பயிற்சி பண்ணியிருக்காங்க சார். வெறும் காலில் பயிற்சி பண்ணியிருக்காங்க. காலில் அம்பு விட முடியுமா? விட முடியும்னு வில்லை காலால் பிடித்து அம்பை காலால் வைத்து காலால் பயிற்சி பண்ணி பேரா ஒலிம்பிக்ஸ்ல நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு பதக்கம் பெற்றுக் கொடுத்திருக்கார்கள் என்று சொன்னால் சீத்தல் தேவி, அவங்க பேரு, ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சீத்தல் தேவி. 2 கைகள் இல்லை என்றாலும் கூட தன்னம்பிக்கை இருந்தால் இந்த வாழ்க்கையை ஜெயித்து விடலாம்னு காமிச்சிருக்காங்க சார். ஒரு வில்லையும் அம்பையும் கால்களால் விட முடியும்னு நிரூபிச்சிருக்காங்களே. பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் எதுவும் இந்த உலகத்தில் சாத்தியம் என்று இத்தனை பெரியோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. இழப்பதற்கு எதுவுமே இல்லை, பெறுவதற்கு பொன் வானமே இருக்கிறதுன்னு மார்க்ஸ் இல்லையா? இது கிடைத்தால்தான் நான் வெற்றி பெறுவேன் என்ற வார்த்தையை விட்டுவிட்டு எது கிடைத்தாலும் எது கிடைக்காவிட்டாலும் என் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, இது கிடைத்தால் நான் வெற்றி பெறுவேன், இதை கிடைக்காவிட்டால் இன்னும் நான் மிகப்பெரிய வெற்றி அடைவேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை ஒரு வரமாக மாற்ற முடியும், வாழ்க்கையை வெற்றியாக மாற்ற முடியும். இந்த உண்மை புரிந்துவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.